இப்போ இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, எப்படி இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ண போறீங்க? இதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே இல்லை, தண்ணி வந்து ஒரு 10 நாளைக்கு தேவையில்லை. இதை வந்து இந்த மழையை நாங்கள் பயன்படுத்திக்க போகிறோம். களையை வெட்டி நல்லா ஓகே, மைக்கில் பேசுங்க. நல்லா களையை வெட்டி அந்த புல்லுள்ள எல்லாத்தையும் அரிசி எடுத்துடும். சரி, இன்னைக்கு களையை விட்டோம்னா நாளைக்கு களையை விட்டோம்னா புல்ல பூரா எடுத்துடும். ஆமாம், நான் 2 நாளுக்கு முன்னாடி நம்ம இது மருந்து விட்டோமே, இப்போ மழை பெஞ்சிருக்கு, அதை பாதிக்காது. அது ஒரே நல்ல பவர் ஃபுல்லாக அதனால் முதல்ல போகும். அங்கெல்லாம் ஒரு சில மல்லிகைப்பூலாம் உடஞ்சி காஞ்சி கிடச்சி அதை எப்படி நிப்பாட்டுறதுனா இது அதுவும் அது செடி படர்ந்துருக்கனால மழை அந்த காற்றுல வந்து சாஞ்சிட்டு நம்ம ஒரு குச்சியை போட்டு அப்படியே சரி பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ மழை பெஞ்சது நல்ல விஷயம் தான். பட் எங்களை மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி ஃபார்மிங் வச்சவங்களுக்கு ஒரு கெட்டது இருக்குது. எப்படின்னா, அந்த வரப்பெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். திரும்ப நாங்கள் உட்காந்து திரும்ப நாங்கள் ரீபில்ட் பண்ணணும். அப்புறம் வந்து உடஞ்சு போன மல்லிகைப்பூலாம் திரும்ப குச்சி வச்சு நிப்பாட்டி குச்சியெல்லாம் நீங்கள் ஊண்ட தேவையில்லை. இது குச்சி தவிர பெரிய பெரிய மட்டும். ஆமாம், இதுக்கு நீங்கள் களையை வெட்டி மண்ணை அணைச்சி ஏற்றி உரத்தை போட்டு ஒரு தண்ணியை பசிங்கன்னா போதும். நான் தண்ணி 10 நாளைக்கு தேவை. மைக்கில் பேசுங்க, தனியாக பேசிட்டீங்க.